இப்போ நெல்லையில் கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வை என்ன? சுர்ஜித் பார்த்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். அவரும் நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும். கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லேயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? கண்டென்ட்ன்ற பேர்ல கரம பூச்சவங்கலாம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூன்ற பேர்ல என்னடா பண்றீங்க ஒண்ணுமே புரிய மாட்டுது. கூப்பிடாதீங்க, இன்டர்வியூ எடுக்காதீங்க. எடுக்க தான் அவனுக்குள்ள பெரிய புளுத்தி நினைச்சிட்டு இருக்கான். அவனை எடுக்காம விட்டீங்கன்னா அவன் வரவே மாட்டான். ரீசெண்டா கூட சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்கான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. சீஃப் கெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு மரியாதை போச்சுடா அவங்களால. உண்மையா அதை சென்னை கிங் பாலா அவர் நல்லா சூப்பரா கேட்டிருப்பாரு. அதை பாருங்களேன். இந்த குண்டு தைவலி மாவன் பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு கோமாளித்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்க ஒருத்தனை கூட்டிட்டு வந்து பசங்க முன்னாடி காமிச்சா அது எப்பேற்பட்ட பசங்க மத்தியில் எப்பேற்பட்ட ஒரு அளவு ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு. இப்ப நீங்க அந்த நபரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப பசங்க மத்தியில் எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அப்ப நம்மளும் கோமாளித்தனமான வீடியோ நம்ம போட்டா நம்மளும் ஒரு சீஃப் கெஸ்டா போலாம், நம்மளும் ஒரு பெரிய ஆளாகலாம். அப்ப படிக்கிற எண்ணமே அந்த பசங்க கிட்ட போயிடும் இல்லையா? இல்ல மேடம், அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. நான் கேட்கற தப்பு இல்ல மேடம். ஒரு சாதிச்சிருக்கானா, ஒரு மக்கள் மத்தியில் மக்களுக்காக ஏதாவது ஒன்று சாதிச்சிருக்கான்? எதுவுமே கிடையாது. அவன் கோமாளி, அவன் பைத்தியக்காரன். அவனை கூப்பிட்டு பார்த்தா என்ன ஆயிரும்? பசங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பசங்களோட வாழ்க்கை கிட்டு போயிடும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணாது. மதிக்கவே கூடாது. இவன்லாம் என்ன திறமை இருக்கு சொல்லிட்டு மதிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கணும். பாக்குற மக்களும் யோசிக்கணும். இவனுக்கு திறமையே இல்லை, அவனை கூட்டி இன்டர்வியூ சொல்லிட்டு மக்களை யோசிக்கும் போது கூட்டி இன்டர்வியூ யோசிக்கணும். அப்புறம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறவங்க யோசிக்கணும். யோசிக்காம ஒரு இடத்துல கூட்டு நிக்க வைக்கிறதால ஒரு திறமையே இல்லாத வளர்த்து விடுறீங்கன்னு தெரியாம நீங்க பாட்டு அவன் இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இன்னும் வளர்றதுக்கான ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். திறமையான உலகத்துக்குமே மேல வச்சாக்கா என்ன பண்ணாக்கா மக்களுக்கு பிடிக்கும், என்ன பண்ணா மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, எதெல்லாம் பண்ணா மக்கள் ரசிப்பாங்க, எதெல்லாம் பண்ணா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றதை யோசிக்கக்கூடிய ஆளுங்க அங்க இருந்தாக்கா அது நடக்கும். கோமாளி கூட்டத்தை வச்சு என்னடா பண்றீங்க ஒன்னும் புரிய மாட்டுதுடா. எல்லாம் பைத்தியங்கள் தான் இன்டர்வியூ பண்றீங்க. ரீசெண்ட் டைம்ல யூடியூப்ன்றது பைத்தியங்களை இன்டர்வியூ எடுக்கும் ஒரு இடமா மாறிடுச்சு. அதனாலதான் யூடியூப்ல யூஸ் பண்றது இப்ப நிறைய பேர் கிடையாது. வியூவர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல இருக்க வியூவர்ஸ் கூட யூடியூப்ல கிடையாது. அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டே போறாங்க. காரணம் என்னன்னா, நீ காட்டுற கர்மத்தெல்லாம் அவனால பாக்குறது டைமும் கிடையாது, முதல்ல அவனுக்கு விருப்பமும் கிடையாது. வந்துட போது வாயில அசிங்கமா வருது. எனக்கு என்ன பண்ணுங்கடா போடா.